இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 2 ஃபுல் டெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1ல் 40 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் பார்ட் 2ல் நம்ம 40 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 40 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, இலக்கண குறிப்பு தருக. இலக்கண குறிப்பு தருக. வெறுங்கனவு. வெறுங்கனவு. ஆன்சர் பண்புத்தொகை. வெறுமை கூட்டல் கனவு வெறுங்கனவு. ஆன்சர் ஆப்ஷன் பி பண்புத்தொகை. நெக்ஸ்ட், பகுபத உறுப்புகளாக பிரித்து எழுதுக. பகுபத உறுப்புகளாக பிரித்து எழுதுக. விரித்த. ஆன்சர் ஆப்ஷன் சி விரி குட்டல் இத் குட்டல் இத் குட்டல் அ. விரி குட்டல் இத் குட்டல் இத் குட்டல் அ. நெக்ஸ்ட், பகுபத உறுப்புகளாக பிரித்து எழுதுக. குமைந்தனை. குமைந்தனை. ஆன்சர் ஆப்ஷன் டி குமை குட்டல் இத் பிராக்கெட்டில் இந்து இத்து குட்டல் அன் குட்டல் ஐ. குமை குட்டல் இத் பிராக்கெட்டில் இந்து இத்து குட்டல் அன் குட்டல் ஐ. நெக்ஸ்ட், விரித்த. விரி குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் அ. இதில் அ என்பதன் பகுபத உறுப்பிலக்கணம். ஆன்சர் பெயரச்ச விகுதி. ஆன்சர் பெயரச்ச விகுதி. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், குமைந்தனை. குமை குட்டல் இத்து பிராக்கெட்டில் இந்து இத்து குட்டல் அன் குட்டல் ஐ. இதில் ஐ என்பதன் பகுபத உறுப்பிலக்கணம். குமைந்தனை இதில் ஐ என்பதன் பகுபத உறுப்பிலக்கணம். ஆன்சர் ஆப்ஷன் பி முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின், கவிஞர் தமிழ் ஒளி அவர்கள் வாழ்ந்த காலம். கவிஞர் தமிழ் ஒளி அவர்கள் வாழ்ந்த காலம். ஆன்சர் ஆப்ஷன் பி 1924 முதல் 1965 வரை. 1924 முதல் 1965 வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் கவிஞர் தமிழ் ஒளியின் படைப்புகள் எவை? மொத்தம் 5 படைப்புகள் கொடுத்துருக்காங்க. நிலை பெற்ற சிலை, வீராயி, மாதவி காவியம், தமிழர் சமுதாயம், கண்ணப்பன் கிளிகள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. ஆன்சர் அனைத்தும் சரி. நிலை பெற்ற சிலை, வீராயி, மாதவி காவியம், தமிழர் சமுதாயம், கண்ணப்பன் கிளிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கவிஞர் தமிழ் ஒளி குறித்த கூற்றுகளுள் எது தவறானது? மொத்தம் 3 கூற்றுகளில் இது எதில் இந்த 3 கூற்றுகளில் எது தவறானது? ஆன்சர் கூற்று 2 மட்டும் தவறானது. 2 மட்டும் தவறானது. ஏன் நம்ம பார்க்கலாம். இவர் புதுவையில் பிறந்தவர், இது சரியானது. கவிஞர் தமிழ் ஒளி புதுவையில் பிறந்தவர், இது சரி. பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதியாரின் மாணவராகவும் விளங்கியவர், இது தவறு. பாரதியாரினுடைய வழித்தோன்றல் என்பது சரி, ஆனால் பாரதிதாசனினுடைய மாணவர், அதுதான் சரியானது. இதில் பாரதியாரினுடைய மாணவர் இருக்கு, அதனால தவறு. மே தினமே வருக, குருவிப்பட்டி, கவிஞனின் காதல் முதலானவை இவருடைய படைப்புகளாகும், இது சரியானது. அதனால் தவறானது கூற்று 2 மட்டும். நெக்ஸ்ட், காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ் ஒளியின் கவிதைகள். தமிழ் ஒளியின் கவிதைகள். அந்த பாடல் வரியை நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம். காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே, தமிழ் ஒளியின் கவிதைகள். நெக்ஸ்ட், குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வரம் வெம்பி குமைந்தனையோ என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? குந்த நிழல் தர, குந்தன உட்கார அப்படிங்கிற பொருள். கந்த மலர் தர, கந்த என்றால் மனம் என்று பொருள். கூரை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ எனும் வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் கவிஞர் தமிழ் ஒளி. ஆன்சர் கவிஞர் தமிழ் ஒளி. இவர் புதுவையை சேர்ந்தவர்.
பாரதியாரினுடைய வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனினுடைய மாணவராகவும் விளங்கியவர். இவருடைய காலம் 1924 முதல் 1965 வரை. இந்த பாடல் எதிலிருந்து எடுத்திருக்காங்கன்னா தமிழ் ஒலியின் கவிதைகள் அப்படிங்கிற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த பாடல் வரிகள். நெக்ஸ்ட், காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விவரிப்பது எந்த நூல்? காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விவரிப்பது எந்த நூல்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பெரிய புராணம். ஆன்சர் பெரிய புராணம். இந்த பெரிய புராண நூல் ஃபுல்லாகவே சோழர்களினுடைய ஆட்சி சிறப்பை தான் சொல்லியிருப்பாங்க. அதனால் சோழ மண்டலம், அதனால் காவிரி அந்த நதியை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அதனால் காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விவரிக்கும் நூல் பெரிய புராணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணையினை தேர்ந்தெடுக்க சொல்லும் பொருளும். மா வண்டு, மது தேன், வாவி பொய்கை, அனைத்துமே சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. இதுவும் சொல்லும் பொருளும் தான். வளர் முதல் நெற்பயிர், களை கரும்பு, குலை சிறுகிளை, கா சோலை, அனைத்தும் சரியானது. அதாவது ஆன்சர் பொறுத்துகனால ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1, 2, 3, 4. வளர் முதல் அப்படின்னா நெற்பயிர் என்று பொருள், களை என்றால் கரும்பு என்று பொருள், குலை என்றால் சிறுகிளை என்று பொருள், கா என்றால் சோலை என்று பொருள். நெக்ஸ்ட், பொறுத்துக. தரளம், பணிலம், வரம்பு, அரும்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி. தரளம் என்றால் முத்து என்று பொருள், பணிலம் என்றால் சங்கு என்று பொருள், வரம்பு என்றால் வரப்பு என்று பொருள், அரும்பு என்றால் மலர் மொட்டு என்று பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி. 3, 2, 1, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாடு நெருங்குவலை, கோடு ஆடும், துதைந்து எழும். இது சொல்லும் பொருளும் பொறுத்துக. ஆன்சர் பார்க்கலாம். மாடு என்றால் பக்கம் என்று பொருள், நெருங்குவலை என்றால் நெருங்குகின்ற சங்குகள் என்று பொருள், கோடு என்றால் குளக்கரை என்று பொருள், ஆடும் நீராடும் சரியானது, துதைந்து எழும் கலக்கி எழும். சரியாக தான் பொருந்திருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட், பொறுத்துக சொல்லும் பொருளும். மேதி, கன்னிவாளை, சுரிவளை, வேரி, சூடு. ஆன்சர் நம்ம பார்க்கலாம். மேதி என்றால் எருமை என்று பொருள், கன்னிவாளை என்றால் இளமையான மீன், வாளை மீன் என்று பொருள், சுரிவளை என்றால் சங்கு என்று பொருள், வேரி என்றால் தேன் என்று பொருள், சூடு என்றால் நெல்லரிக்கட்டு என்று பொருள். மேதி எருமை, கன்னிவாளை இளமையான வாளை மீன். ஆன்சர் ஆப்ஷன் சி, 2, 1, 3, 4, 5. வேரி, தேன், சூடு, நெல்லரிக்கட்டு, சுரிவளை, சங்கு, மேதி எருமை. நெக்ஸ்ட், சொல்லும் பொருளும் பொறுத்துக. பகடு என்றால் என்ன பொருள்? பகடு என்றால் எருமைக்கடா என்று பொருள், பாண்டில் என்றால் வட்டம் என்று பொருள், சிமயம் என்றால் மலையுச்சி என்று பொருள், நரந்தம் என்றால் நாரத்தை என்று பொருள். நம்ம ஆன்சர் பார்க்கலாம். இதுவும் சொல்லும் பொருளும் பொறுத்துக தான். பகடு எருமைக்கடா, பாண்டில் வட்டம், சிமயம் மலையுச்சி, நரந்தம் நாரத்தை. ஆன்சர் ஆப்ஷன் டி. 2, 3, 1, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சொல்லும் பொருளும் பொறுத்துக. நாளிகேரம், கோழி, சாலம், தமாலம். ஆன்சரை நம்ம பார்க்கலாம். நாளிகேரம் என்றால் தென்னை என்று பொருள், கோழி என்றால் அரச மரம் என்று பொருள், சாலம் என்றால் ஆச்சா மரம் என்று பொருள், தமாலம் என்றால் பச்சிலை மரங்கள் என்று பொருள். சரியாக தான் பொருந்திருக்கு. ஆன்சர் 1, 2, 3, 4. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல்லும் பொருளும் பொறுத்துக. இரும்போந்து, சந்து, நாகம், காஞ்சி. இரும்போந்து என்றால் பருத்த பனைமரம் என்று பொருள், போந்து என்றால் பனைமரம் சரியானது. சந்து என்றால்
சந்தன மரம் சரியானது. நாகம் என்றால் நாகமரம் சரியானது. காஞ்சி என்றால் ஆற்று பூவரசு, இது சரியானது. ஆன்சர் 1 2 3 4 சரியாக தான் பொருந்திருக்கு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. நெக்ஸ்ட், காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குலைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை, இவ்வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குலைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பெரிய புராணம். இது சோழ நாட்டினுடைய வளத்தினை குறிப்பிடுகின்ற நூல். நெக்ஸ்ட், இலக்கண குறிப்பு தருக. கருங்குவளை சென்னல், இலக்கண குறிப்பு. ஆன்சர் பண்பு தொகைகள். ஆன்சர் ஆப்ஷன் பி, பண்பு தொகைகள். நெக்ஸ்ட், விரிமலர், இலக்கண குறிப்பு. ஆன்சர் வினைத்தொகை. ஆன்சர் வினைத்தொகை, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், தடவரை, இலக்கண குறிப்பு. தடவரை, இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி, உரிச்சொற்றொடர். ஆன்சர் உரிச்சொற்றொடர். நெக்ஸ்ட், பகுபத உறுப்புகளாக பிரித்து எழுதுக. பாய்வன. ஆன்சர் ஆப்ஷன் பி, பாய் குடல் இவ்வு குடல் அன் குடல் அ, பாய்வன. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாய்வன பாய்குடல் இவ்வுகுடல் அன்குடல் அ, இதில் அ என்பதன் பகுபத உறுப்பிலக்கணம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பலவின்பால் வினைமுற்று விகுதி. பலவின்பால் வினைமுற்று விகுதி. நெக்ஸ்ட், திருத்தொண்ட தொகை என்ற நூலை இயற்றியவர் யார்? திருத்தொண்ட தொகை என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சுந்தரர். ஆன்சர் சுந்தரர். நெக்ஸ்ட், திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலை இயற்றியவர் யார்? திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நம்பியாண்டார் நம்பி. ஆன்சர் நம்பியாண்டார் நம்பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருத்தொண்டர் புராணம் என்ற நூலை இயற்றியவர் யார்? திருத்தொண்டர் புராணம் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் சேக்கிலார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சேக்கிலார். இது எல்லாமே குழப்பக்கூடிய கேள்வி, இன்னொரு தடவை கூட பார்க்கலாம். திருத்தொண்ட தொகை சுந்தரர், திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி, திருத்தொண்டர் புராணம் சேக்கிலார். அதாவது சேக்கிலார் பெரிய புராணத்துக்கு அவர் இட்ட பெயர் தான் திருத்தொண்டர் புராணம். அதுதான் பிற்காலத்தில் பெரிய புராணம் என்று அழைக்கப்பட்டது. முதல்ல சேக்கிலார் அந்த நூலை எழுதும்போது திருத்தொண்டர் புராணம் என்ற பெயரில் தான் எழுதினார். நெக்ஸ்ட், திருத்தொண்டர் புராணம் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாக 63 சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டது. இது 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கூற்றுகளில் எது சரியானதுன்னு நம்ம பார்க்கலாம். திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை ஓரடியில் கூறுகின்றது. திருத்தொண்ட திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் அந்த அடியார்களினுடைய சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது. திருத்தொண்டர் புராணம் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாக 63 சிறப்புகள் விளக்கி பாடப்பட்டது. அனைத்துமே சரியானது. அனைத்து கூற்றுகளும் சரி. நெக்ஸ்ட், பெரிய புராணம் கீழ்கண்ட எந்த நூல்களை அடிப்படையாக கொண்டு சேக்கிலாரால் இயற்றப்பட்டது? திருத்தொண்ட தொகை, திருத்தொண்ட திருவந்தாதி, திருத்தொண்ட புராணம். ஆன்சர் ஆப்ஷன் பி, 1 மற்றும் 2. 1 2. அதாவது சேக்கிலார் பெரிய புராணத்தை திருத்தொண்ட தொகையையும் திருத்தொண்ட திருவந்தாதையையும் அடிப்படையாக கொண்டுதான் எழுதினார். திருத்தொண்டர் புராணம் என்கிறது அவர் எழுதிய நூல், அதனால் அது வராது. அதனால் ஆப்ஷன் பி 1 2 மட்டும்தான் சரியானது. நெக்ஸ்ட், பெரிய புராணம் இயற்றிய சேக்கிலார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிலார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆன்சர் கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கிபி 12. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சேக்கிலார் எந்த சோழ அரசரினுடைய அவையில் முதலமைச்சராக இருந்தார்? சேக்கிலார் எந்த சோழ அரசரினுடைய அவையில் முதலமைச்சராக இருந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2ஆம் குலோத்துங்கன். ஆன்சர் 2ஆம் குலோத்துங்கன். நல்லா பார்த்துக்கோங்க, சேக்கிலார்னாலே 2ஆம் குலோத்துங்கன். நெக்ஸ்ட், பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கிலாரை பாராட்டியவர் யார்? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கிலாரை பாராட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மீனாட்சி சுந்தரனார்.
ஆன்சர் மீனாட்சி சுந்தரனார். நெக்ஸ்ட். வானகமே இளவெயிலே மரச்செறிவே நீங்களெல்லாம் காணலி நீரோ வெறும் காட்சி பிழைதானோ என்று பாடியவர் யார்? வானகமே இளவெயிலே மரச்செறிவே நீங்களெல்லாம் காணலி நீரோ வெறும் காட்சி பிழைதானோ என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார். ஆன்சர் பாரதியார். நெக்ஸ்ட். உயிரை உருவாக்குபவர்கள் என நம் முன்னோர்கள் யாரை போற்றினர்? உயிரை உருவாக்குபவர்கள் என்று நம் முன்னோர்கள் யாரை போற்றினர்? ஆன்சர் ஆப்ஷன் டி நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை. நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை. நெக்ஸ்ட். வானுட்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே இந்த அடிகள் யாரை குறிப்பிடுகின்றது? வானுட்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே இந்த அடிகள் யாரை குறிப்பிடுகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி பாண்டியன் நெடுஞ்செழியன். ஆன்சர் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன். நெக்ஸ்ட். நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று கூறியவர் யார்? இது புறநானூற்று பாடல். இந்த புறநானூற்று பாடலை இயற்றியவர் யாருன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ குடப்புலவியனார். குடப்புலவியனார். நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. நெக்ஸ்ட். வெற்றி முதல் புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னல் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது எது? அந்த திணையுடைய பெயர் என்ன? வெற்றி முதல் புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்தியையும் கூறுவது எது? ஆன்சர் பொதுவியல் திணை. ஆன்சர் ஆப்ஷன் பி பொதுவியல் திணை. இதுதான் கீவேர்டு. வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்தி அப்படின்னு வந்தாலே அது பொதுவியல் திணை. நெக்ஸ்ட். சான்றோர் தெளிவாய் ஆராய்ந்து தெளிந்த பொருட்களை பிறருக்கு பயன்படுமாறு எடுத்துரைக்கும் துறை என்ன துறை? சான்றோர் தெளிவாக ஆராய்ந்து தெளிந்த பொருட்களை பிறருக்கு பயன்படுமாறு எடுத்துரைப்பது என்ன துறை? ஆன்சர் ஆப்ஷன் சி பொருண்மொழி காஞ்சி துறை. ஆன்சர் பொருண்மொழி காஞ்சி துறை. அவ்வளோதான். நம்ம 40 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 40 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.